லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த புக் 1 லைஃப் டிவைன்ல புக் 1 ஒவ்வொரு சாப்டர்னுடைய சுருக்கத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம், சினாப்சிஸ் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடந்த செஷன்ல புக் 1ல சாப்டர் 20 பார்த்தோம். டெத், டிசையர், இன்கெப்பாசிட்டி என்கின்ற தலைப்புடைய அந்த சாப்டர், அதை பார்த்தோம். அதற்கு அடுத்த சாப்டர் சாப்டர் 21, த அசென்ட் ஆஃப் லைஃப், அதனுடைய சுருக்கம் இங்கு பார்ப்போம். இதில் பகவான் எது குறித்து கூறுகின்றார் என்றால், இந்த வாழ்வு என்பது ஒரு சக்தி. வாழ்வு என்பது ஒரு சக்தியினுடைய இயக்கம். அது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருப்பது. இந்த இயக்கம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பது. அந்த இயக்கம் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்காக என்ன செய்கின்றது என்றால், எந்த அமைப்புகள் அந்த வாழ்வின் சக்தியை தாங்கி வருகின்றனவோ அவைகள் தோன்றியும் மறைந்தும் தோன்றியும் மறைந்தும், அல்லது அழிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் என்கின்ற ஒரு தொடர்ச்சியான நிகழ்வின் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், வாழ்வு தொடர்ந்து நீடிக்கின்றது. வாழ்வு என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பினுடைய தோற்றமும் மறைவும் அத்துடன் முடிந்து போவதில்லை. ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் பிறக்கின்றான், இறக்கின்றான், அதனுடன் வாழ்வு என்பது முடிந்து போவது இல்லை. வாழ்வு என்பது தொடர்ச்சியாக, அந்த வாழ்வினுடைய சக்தி என்பது தொடர்ச்சியாக தன்னுடைய இயக்கத்தை நடத்தி கொண்டே வருகின்றது. மரணம் என்கின்ற அமைப்பின் மூலம் அது தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது. ஆகையினால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? டெத் இஸ் a process of life. வாழ்வு என்கின்ற மரணம் என்கிற அமைப்பின் மூலம் வாழ்வு என்ன செய்கின்றது என்றால் தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது. ஆகையினால்தான் வாழ்வும் டெத், லைஃப் அண்ட் டெத் என்பது எதிரெதிரான அம்சங்கள் கிடையாது என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். டெத் இஸ் a process of life என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மரணம் என்பதன் மூலம் வாழ்வு தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது. இந்த இயக்கம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே வருகின்றது. சாதாரண சடநிலையிலிருந்து இடைப்பட்ட வாழ்வு நிலைகள், பின்பு சற்றே வளர்ந்த அமைப்புகளை கொண்ட விலங்கினங்கள், பிறகு மனிதன், மனம் என்கின்ற ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தோன்றுதல். இதன் மூலமாக வாழ்வு தொடர்ந்து ஒரு ஏறுமுகமாக முன்னேறி கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு நிலையிலும் அதனுடைய அம்சம் மாறுபடுகின்றது. சடநிலையில் ஒரு மாதிரி இருக்கின்றது, பின்பு ஒரு ஆரம்ப காலகட்ட வாழ்வு நிலையில் வேறு ஒரு மாதிரி இருக்கின்றது. மனிதன் என்கின்ற நிலையில் அதனுடைய அம்சம் வேறு ஒரு விதமாக இருக்கின்றது. இதை கடந்த நிலையில் அதனுடைய அம்சம் வேறு விதமாக மாறப்போகின்றது. ஆகையினால் இந்த பரிணாம வளர்ச்சியில் வாழ்வு என்பது வெவ்வேறு அம்சங்களை கொண்டதாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தன்னுடைய பயணத்தை ஏறுமுகமாக தொடர்கின்றது. இந்த பகவான் கூறக்கூடிய இந்த வாழ்வினுடைய பரிணாம வளர்ச்சிக்கும் விஞ்ஞானபூர்வமாக கூறப்பட்டுள்ள அந்த சார்ல்ஸ் டார்வின் அவர் கூறியுள்ள அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், இதற்கும் வேறுபாடு இருக்கின்றது.
எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ்ல மனம் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய குறுக்கீட்டை அது கவனத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. வேறஸ் இங்க மனம் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய குறுக்கீடு இங்கு கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இதை நாம் பார்ப்போம். இப்ப நாம் உள்ளே செல்லலாம். தி அசென்ட் ஆஃப் லைஃப் சினாப்சிஸ், அதற்கு உள்ளே செல்லலாம். Can I read, sir? Yes, please. The Life Divine, Book 1, Chapter 21, The Ascent of Life, Synopsis. Life is the parent of death, hunger, and incapacity. It is only a dark figure of the divine superconscient force whose highest terms are immortality, satisfied delight, and omnipotence. The relation between the life and the consciousness force determines the first, second, and third stages of our evolution. The first terms of our life and division. Life or there division. Life or division. There is subconscient will which is driven by a force. Here, the form is helplessly subjected to the mechanical forces that govern the interchange between the form and its environment. With the emergence of life from matter and the emergence of conscious mind from life, a new set of balance of forces is introduced in the realm of matter. Till life becomes one with its source, the conscious force, death, desire, and incapacity form the intermediary status of evolution of life. Darwinian theory deals with this intermediary status only. Thank you, sir. Thank you. Thank you. லைஃப் அப்படின்னோடனே 3 அம்சங்கள், 3 பேட். போன சாப்டர்ல என்ன பார்த்தோம்? 3 பேட்ஜஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தோம். 3 பேட்ஜஸ்னா என்ன அர்த்தம்? 3 அடையாள முத்திரைகள் வாழ்வினுடைய அடையாள முத்திரைகளாக காணப்படுகின்றன. என்னவென்றால், 1 மரணம். வாழ்வு என்றாலே மரணம் அதனுடன் காணப்படுகின்றது. 2வது ஹங்கர். ஹங்கர் என்று எதை பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், ஒன்றை மற்றொன்று அடைய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல். இது எல்லா நிலைகளிலும் காணப்படுகின்றது. கீழுள்ள அமைப்புகளிலிருந்து மேலுள்ள விலங்குகள் வரைக்கும், மனிதனிடம் வரைக்கும் காணப்படுகின்றது. ஹங்கர் என்றால் வயிற்று பசி என்கின்ற நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒன்றை மற்றொன்று தனதாக்கி கொள்ள முயற்சித்தல், அதுதான் ஹங்கர் என்பது. இன்கபாசிட்டி. இன்கபாசிட்டி எதனால் ஏற்படுகின்றது என்றால், ஒரு அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ள சக்தி ஒரு எல்லைக்குள் செயல்படும் சக்தியாக இருக்கின்றது. ஆனால் அது அடைய வேண்டிய விஷயங்களோ எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. ஆகையினால் இந்த கேப், இந்த பிளவு, இது என்ன செய்கின்றது? இது அந்த ஒரு இயலாமையை தோற்றுவிக்கின்றது. இது எல்லா வாழ்வினுடைய அமைப்புகளிலும் இந்த இன்கபாசிட்டி என்பது காணப்படுகின்றது. இந்த 3 விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய எதிரான அம்சங்கள், உண்மையான அம்சங்களுடைய நிழலான பாகங்கள் அப்படிங்கிறார் பகவான். என்ன கூறுகின்றார்? இதெல்லாம் நெகட்டிவா இருக்குது. டெத் டிசையர் அப்படிங்கிறது ஹங்கர் அப்படிங்கிறது. டெத் டிசையர் ஆர் ஹங்கர் அண்ட் இன்கபாசிட்டி அப்படிங்கிறது எதனுடைய ஒளி பொருந்திய அம்சத்தினுடைய எவைகள் எந்த அமைப்பினுடைய நிழல்களாக, இருளான பகுதிகளாக காணப்படுகின்றன என்றால், இந்த டெத் அப்படிங்கிறது அதனுடைய உண்மையான சொரூபம் எதுன்னா இம்மார்டாலிட்டி, சாட்டிஸ்ஃபைடு டிலைட், இந்த ஆனந்தம்.
அதுதான் இங்கு அதனுடைய எதிரான அம்சமான டிசையர் ஆர் ஹங்கர் என்று காணப்படுகின்றது. இன்கெப்பாசிட்டி என்பது ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமை பொருந்திய அந்த அந்த நிலை, அதனுடைய எதிரான நிலையாக காணப்படுவதுதான் இந்த இன்கெப்பாசிட்டி என்பது. இது எல்லா மனிதர்களும் எல்லா அமைப்புகளிடம் காணப்படுகின்றது. எப்படி என்றால் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த உலகத்தை இயக்குவது எது என்றால் அந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி, அந்த சச்சித் ஆனந்தாவினுடைய அந்த சித் சக்தி, அதுதான் இயக்குகின்றது. அது இல்லைன்னா அந்த பிரபஞ்சமே இயங்க முடியாது. ஸோ த பேசிக்ல எது அனைத்தையும் இயக்குகின்றது என்றால் அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். அதற்கும் இந்த வாழ்விற்கும் இடையில் உள்ள அந்த உறவு, வாழ்வு என்கின்ற அந்த சக்திக்கும் அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அதற்கும் இடையில் உள்ள உறவுதான் இந்த வாழ்வினுடைய நிலைகளை தீர்மானிக்கின்றன. ஏன் எப்படின்னா, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை அம்சம் என்ன? சர்வ வல்லமை பொருந்தியது. ஏன்னா இட் பிலாங்ஸ் டு த டிவைன். அதே போல அது இன்ஃபினிட், எல்லை கடந்து இருப்பது. ஆனால் வாழ்வினுடைய சக்தி என்பது எல்லாமே அதுக்கு எல்லைக்குள்ள செயல்படுகின்றது. இந்த உறவு தான் இந்த இதற்கும் அதனுடைய ஆதி மூலமான கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் தான் ஆதி மூலம். அதிலிருந்து தான் வாழ்வினுடைய சக்தி என்பது தோன்றுகின்றது. இந்த வாழ்வினுடைய சக்தி தற்போது உள்ள நிலையில் குறைபட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. இதற்கும் தன்னுடைய மூலமான அந்த ஆதி சக்திக்கும் இடையில் உள்ள உறவின் அடிப்படையில் தான் இந்த வாழ்வினுடைய பரிணாம வளர்ச்சியுள்ள நிலைகள், படிநிலைகள் அமைகின்றன அப்படிங்கிறார். இப்ப வாழ்வு என்பது நாம் நினைக்கிற மாதிரி உயிருள்ள விஷயங்கள்ல தான் இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அது முதலே பகவான் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. வாழ்வு என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், மனிதன்கிட்ட தான் அந்த வாழ்வு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா மனிதன் மூச்சு விடுகின்றான், செயல்படுகின்றான். விலங்குகளிடம் இருக்கின்றது, ஏன்னா விலங்குகள் இடம் விட்டு இடம் நகர்கின்றன, மூச்சு விடுகின்றன. இதெல்லாம் வாழ்வினுடைய இயக்கங்கள். அட் த மோஸ்ட் தாவர இனங்கள்ல வாழ்வு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஒரு உலோகங்களிலோ ஒரு ஜடப்பொருளிலோ வாழ்வின் சக்தி இருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். ஆனால் பகவான் இல்லை என்கின்றார். இந்த வாழ்வினுடைய சக்தி என்பது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனுடைய மூல அடிப்படை நிலைன்னு பார்த்தோம்னா சடப்பொருள். அங்க எப்படி இருக்கின்றது? அங்க ஒரு அடி உணர்வை தளத்தை சார்ந்த சங்கல்பத்தின் அடிப்படையில் செயல்படும் ஒரு சக்தியாக வாழ்வு அந்த நிலையிலும் செயல்படுகின்றது. அங்க எது டாமினேட் பண்ணுது அப்படின்னா சக்தி தான் டாமினேட் செய்கின்றது, மேலோங்கி இருக்கின்றது. சக்தியினுடைய ஒரு வீச்சு தான் அதிகமாக அந்த கீழுள்ள சடநிலையில் காணப்படுகின்றது. ஏன்னா அங்க கான்சியஸ்னஸ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு த ஃபோர்ஸ். அங்க மேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே இயந்திர கதியிலோட இயக்கத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த நிலையில அப்படி இருக்கின்றது. அப்புறம் வாழ்வு என்பது அந்த சடநிலையிலிருந்து அடுத்த நிலையிலுக்கு வருகின்றது. அந்த நிலை அப்புறம் அதற்கு அடுத்த நிலையான மனம் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய ஒரு உருவாகம். இதெல்லாம் வந்த பிறகு இந்த சடநிலையில் இருக்கக்கூடிய அமைப்பினுடைய அந்த சக்திகளினுடைய சமநிலை மாறுகின்றது. ஆனா அந்த கீழுள்ள நிலையிலிருந்து, அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்து எதை நோக்கி செல்கின்றது என்றால் இந்த வாழ்வினுடைய இயக்கம் என்பது அதனுடைய மூலமான அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், சித் சக்தி, அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய இலக்கை ஒருபுறம் அடையக்கூடிய நிலை, ஒருபுறம் இலக்கு இருக்கின்றது. ஒருபுறம் அது எதிலிருந்து வந்தது? சடப்பொருள் என்கின்ற நிலையிலிருந்து வந்தது. ஆனால் அதனுடைய இலக்கு எதை நோக்கி செல்கின்றது? தன்னுடைய மூலமான அந்த சித் சக்தி, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதை நோக்கி செல்கின்றது. இதற்கு இடைப்பட்ட நிலையில்தான் இப்பொழுது நம்மிடம் வாழ்வு என்கின்ற சக்தி செயல்படுகின்றது. இடைப்பட்ட நிலையில் செயல்படும் விதமாகத்தான் தற்பொழுது இருக்கின்றது. அந்த நிலையில் எது தவிர்க்க முடியாத அம்சங்களாக காணப்படுகின்றன என்றால் இந்த மரணம்,
ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை, ஒரு இயலாமை, டெத், டிசையர், இன்கெப்பாசிட்டி என்பது ஒரு இடைப்பட்ட நிலைகளாக வாழ்வினுடைய பரிணாம வளர்ச்சியில் காணப்படுகின்றன அப்படிங்கிறார். ஒன்ஸ் லைஃப் பிகம்ஸ் ஒன் வித் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெத், டிசையர், இன்கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இல்லாம போயிடும். அங்க என்ன எல்லாமே செல்ஃப் ஃபுல்ஃபில் ஆயிடும். மரணம் என்பதே இருக்காது, டிசையர் என்பதே இருக்காது. பிகாஸ் தேர் இஸ் ஒன்னஸ். சி அல்டிமேட்டா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே டிவிஷன்ல இருக்கிறோம். டிவிஷன்ல இருந்தாலும் எதை நோக்கி அனைத்துமே ஆர்வமுற்று இருக்கின்றன என்றால் அந்த ஒன்னஸை நோக்கி தான் ஆர்வமுற்று இருக்கின்றன. இந்த ஒன்னஸ் இல்லாத வரைக்கும் இந்த டிசையர் எப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். த மொமெண்ட் யூ பிகம் ஒன் வித் எவ்ரி திங், ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஆசையே இருக்காது. ஏன்னா யூ பிகம் ஒன் வித் எவ்ரி திங். அதே போல இந்த இன்கெப்பாசிட்டியும் இருக்காது அங்க. ஆகையினால் என்ன சொல்றாரு, வாழ்வினுடைய இயக்கத்துல தற்பொழுது அமைந்துள்ள இந்த டெத், டிசையர், இன்கெப்பாசிட்டி என்பது ஒரு இடைப்பட்ட நிலைதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை தாண்டியும் சொல்லக்கூடியதுதான் வாழ்வினுடைய சக்தி. ஆனால் விஞ்ஞானிகள் விஞ்ஞானபூர்வமாக இந்த பரிணாம வளர்ச்சியை குறித்து அவர்கள் கூறும் பொழுது இந்த டார்வினியன் தியரி வெறும் இந்த இடைப்பட்ட நிலையை மாத்திரம்தான் அது கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது. இதை தாண்டி உள்ள நிலையை அது கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். Yes, madam. Yes, madam. Through death, life tempts its own positive being to seek immortality. Hunger and desire involve a struggle towards attaining satisfaction and security. Desire is the stimulus by which life tempts its own positive being to attain the delight of existence by full possession. Limitation and defect are the negations by which life tempts its own positive being to seek for the perfection of which it is eternally capable. The struggle for life is not merely a struggle to survive. It is a struggle for possession and perfection. The survival can be secured only by taking hold of the environment, by adapting oneself to it, or by adapting the environment to oneself. This is the truth the Darwinian formula of survival of the fittest sought to express. Thank you, sir. இந்த அடுத்த பாயிண்டை படிச்சிருங்க, ஏன்னா அதோட ரிலேட்டட் பாயிண்ட் தான். The Darwin theory seeks to explain evolution in terms of mechanical principles proper to existence and the concealed mechanical consciousness in matter. It fails to see that a new principle, that is mind, has entered in the realm of life. It concentrated only on aggressive principle of life. Thank you. Thank you. நாம் ஏற்கனவே பார்த்தோம் போன சாப்டர்ல, டெத் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத பார்த்தோம். டெத் இஸ் அ ப்ராசஸ் பை விச் லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப். வாழ்வு தன்னை மரணம் என்பதின் மூலமாக புதுப்பித்துக் கொள்கின்றது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு அடிநாதமான கருத்தாக போன சாப்டர்ல பார்த்தோம். அதற்கு முந்தைய சாப்டர்லையும் பார்த்தோம். ஆகையினால இந்த டெத் அப்படிங்கிற ஒரு 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 இயக்கத்தின் மூலமாக வாழ்வு என்ன செய்கின்றது, எதனால அந்த மரணம் என்பது நிகழ்கின்றது என்றால், அடிப்படையில அந்த தொடர்ச்சி, அந்த கண்டினியூட்டியை வாழ்வு நாடுகின்றது. ஏற்கனவே பார்த்தோம் நம்ம இந்த கண்டினியூட்டியை மனிதனுடைய மனமும் நாடுகின்றது. மனம் பார்த்தோம் அப்படின்னா it wants continuity of experience. மனிதனுடைய வைட்டலும் பார்த்தோம் அப்படின்னா it wants continuity of experience. மனிதனுடைய ஆன்மனும் பார்த்தோம் அப்படின்னா it wants continuity of experience. இந்த continuity of experience அப்படிங்கிறது ஒரு உடலில் இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் இல்லை. ஆகையினால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்,
மனிதனுடைய ஆன்மா வந்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் அடையக்கூடிய அனுபவங்களை அது எட்ட விரும்புகின்றது. பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த இரு நிகழ்வுகளுக்கு இடையில் உள்ள ஒரு குறுகிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பின் மூலம் இது சாத்தியமில்லை. ஆகையினால்தான் வெவ்வேறு அமைப்புகளின் மூலம் இந்த அனுபவங்களின் தொடர்ச்சியை அது உறுதி செய்து கொள்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி வந்து அதற்காகத்தான் மரணம் என்பது தவிர்க்க முடியாமல் போய்விடுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், அனுபவங்களினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது ஒரு உடலில் இருப்பதில் மாத்திரம் அது முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அடிப்படையில நம்ம வந்து அந்த டிவைடட் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். இந்த ஒன்னஸ் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது. டிவைடட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனாலதான் இந்த கண்டினியூட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நேச்சுரலி ஒரு அமைப்பு அழிந்து இன்னொரு அமைப்பின் மூலமாக அந்த வாழ்வு தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது. அதன் மூலமாக அனுபவங்கள் தொடர்ச்சியாக அனுபவங்களை எதிர்கொள்ள வண்ணம் வாழ்வு தொடர்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். மரணம் என்பதன் மூலமாக வாழ்வு என்ன செய்கின்றது? அந்த சாஸ்வத தன்மையை எட்ட முயற்சிக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். Through death, life tempts its own positive being to seek immortality அப்படிங்கிறார். அதே போல ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற அவா, இது எதனால் ஏற்படுகின்றது என்றால், ஒன்றை அடைய வேண்டும், ஒன்றை பெற வேண்டும் என்கின்ற அவா வந்து இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு டிலைட், ஆனந்தம் என்கின்ற நிலை நம்மிடம் இல்லாததினால்தான் நாம் ஒன்றை அடைய விரும்புகின்றோம். ஒன்ஸ் நம்ம இந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ஆனந்தம் என்கின்ற நிலையை எட்டிய பின்பு இந்த ஹங்கர் அண்ட் டிசைர் என்பது இல்லாமல் போய்விடும். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார்? அதனாலதான் இந்த டிசைர் என்பது ஒரு ஸ்டிமுலஸ் மாதிரி செயல்படுகின்றது, ஒரு தூண்டுகோலாக செயல்படுகின்றது. எதற்கென்றால் தொடர்ச்சியான தொடர்ச்சியான ஒன்றை அடைவதன் மூலம் அடைவது என்பது ஒரு ஆரம்ப நிலையான ஒரு இயக்கமாக இருந்தாலும் கூட இறுதியாக எதை அது அடைய விரும்புகின்றது என்றால் அந்த ஆனந்தத்தை அடைய விரும்புகின்றது. ஒரு முழுமையாக ஒன்றை தனதாக்கிக் கொள்வதன் மூலம் அந்த ஆனந்தத்தை அடைய விரும்புகின்றது. அதற்கான ஒரு ஆரம்பகால ஒரு இயக்கம்தான் நாம் காணக்கூடிய அந்த ருடிமெண்ட்ரி லெவல் தான் வந்து டிசையர் என்பது. அதே போல பகவான் என்ன கூறுகின்றார்? நம்மிடம் காணக்கூடிய அந்த ஒரு லிமிட்டேஷன், டிஃபெக்ட், வாழ்வினுடைய ஒவ்வொரு அமைப்பிலும் பார்த்தோம், அந்த லிமிட்டேஷன் ஒரு எல்லைக்குள் தான் நம்மால செயல்பட முடிகின்றது. ஒரு குறைபட்ட ஒரு நிலையில் தான் நம் அனைவருமே செயல்படுகின்றோம். ஆனால் இவை எல்லாமே வந்து அவைகளை கடந்து செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவை அப்படிங்கிறார். அதுதான் நம்ம பகவான் கூறக்கூடிய ஒரு பாசிட்டிவ். இது மனிதனுக்கு லிமிட்டேஷன் இருக்கு, மனிதனுக்கு டிஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறது எஸ் உண்மைதான். ஆனா எதற்காக அவைகள்லாம் இருக்கின்றன என்றால் அவைகளை நீ கடந்து செல்வதற்காகத்தான் அவைகள் இருக்கின்றன. அதே நிலையில் ஒருவர் தங்கிவிட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். Limitation and defect are the negations by which life tempts its own positive being to seek for the perfection of which it is eternally capable அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய மூலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா we are one with the divine. சச்சிதானந்தாவினுடைய அம்சங்கள் தான் நாம். அதில் தான் நம்ம வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நம்மிடம் எப்பொழுதுமே சாஸ்வதமாக நமக்குள்ளே இருக்கக்கூடியது. நமக்குள்ளே இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து இந்த வழிகளின் மூலம் நாடுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த வாழ்வினுடைய போராட்டம் என்பது வெறும் உயிர் வாழ்வதற்காக மாத்திரம் ஏற்படக்கூடிய போராட்டம் இல்லை. இங்கேதான் வந்து அந்த டார்வினின் தேரியில் இருந்து பகவான் கூறக்கூடிய அந்த கருத்து வேறுபடுகின்றது. டார்வினின் தேரி என்ன சொல்றாங்க? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறாங்க. எந்த உயிரினம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுதான் வந்து உயிர் வாழும். ஸோ எது இங்க என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது? தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. எது வலிமையான ஒரு அமைப்பாக இருக்கின்றதோ அதுதான் தழைக்கின்றது. பலவீனமான அமைப்புகள் அழிந்து போகின்றன என்று நாம் பார்த்தோம். பட் அது இல்லை அப்படிங்கிறார் பகவான். இந்த ஸ்ட்ரகிள் வந்து வெறும்
உயிர் வாழ்வதற்காக ஏற்படக்கூடிய போராட்டம் இல்லை, ஒரு முழுமையான பூரணத்துவத்தை அடைவதற்காக ஏற்படும் போராட்டம் தான் வாழ்வில் காணப்படும் போராட்டம் அப்படிங்கிறார். ஆகையினால இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து மியர் டு சர்வைவ் கிடையாது அப்படிங்கிறார். இட் இஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் பொசெஷன் அண்ட் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறார். இந்த சர்வைவல் வந்து எப்படி சாத்தியப்படுகின்றது என்றால், மனிதன் வந்து ஒரு சாதாரண நிலை, கீழ் உள்ள நிலையில் இருக்கிறப்ப அவன் அந்த சூழ்நிலைகளினால் வெகுவாக அதற்கு அடிமையாக ஒரு செயலற்ற நிலையில் அந்த அமைப்பு காணப்படுகின்றது. அதே அமைப்பு மனிதன் என்கின்ற நிலையில் வந்த பிறகு என்ன நடைபெறுகின்றது என்றால், அவன் சூழ்நிலைகளின் மீது ஒரு ஆளுமை கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக செயல்படுகின்றான். அதே போல என்ன செய்கின்றான், அவன் தன்னை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்கின்றான். அதே போல சூழ்நிலைகளையும் அவனுக்கு ஏற்றமாறு மாற்றிக்கொள்கின்றான். இதுதான் நடைபெறுகின்றது. இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இது எதற்காக நடைபெறுகின்றது? அந்த பூரணத்துவத்தை எட்டுவதற்காகத்தான் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த டார்வினின் தியரியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், எது வலிமையான ஒரு இனமாக இருக்கின்றதோ அது மாத்திரம்தான் நீடித்து இருக்கின்றது, மற்றவைகள் எல்லாம் அழிந்து போகின்றன அப்படிங்கிறார். தட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறார் பகவான். அதே போல இந்த டார்வினின் தியரி எது குறித்து தன்னுடைய கவனத்தை செலுத்துகின்றது என்றால், சடநிலையில் உள்ள அந்த இயந்திர கதியில் செயல்படும் ஒரு விதியை குறித்து தான் அந்த டார்வினின் தியரி, அதன் மீது தான் டார்வினின் தியரி தன் கவனத்தை செலுத்துகின்றது. மெக்கானிக்கல் பிரின்சிபிள் தான் அது. ஒவ்வொரு அமைப்பிலும் இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கல் பிரின்சிபிள், இயந்திர கதியாக செயல்படும் அந்த விதியினுடைய செயல்பாட்டை தான் அது விளக்குகின்றது. ஆனால் அது எதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள மறுக்கின்றது என்றால், வாழ்வினுடைய அமைப்புல மனம் என்கின்ற ஒரு புதிய விதி நுழைந்து செயல்படுகின்றது என்பதை அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரம் இல்ல, டார்வினியன் தியரியில என்ன சொல்கின்றார்கள் என்றால், த அக்ரெசிவ் பிரின்சிபிள், ஒரு இனம் மற்றொரு இனத்தை அழித்துதான் முன்னேறுகின்றது என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு விதியை அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு இனம் மற்றொரு இனத்தை அழித்துதான் தான் முன்னேறுகின்றது என்கின்ற ஒரு விதியை அவர்கள் கூறுகின்றார்கள். இது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது ஆரம்ப நிலையில் வேணால் உண்மையாக இருக்கலாம். மனம் என்கின்ற பிரின்சிபல் வந்தப்புறம் எப்படி அந்த இது மாறுகின்றது என்றால், there is a mutual cooperation, mutual love. இதன் மூலமாகத்தான் அந்த இயக்கம் நடைபெறுகின்றதை ஒழிய ஒரு அக்ரெஷன் மூலமாக நடைபெறுவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால பகவான் வந்து இந்த டார்வினின் தியரியை வந்து அதனுடைய லிமிடேஷன்ஸை நமக்கு கூறுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். It comes by experience of life and love and mutual help to realize that individual is only a minor portion of the entire scheme of life. He exists only by the universal. Man has reached a point where the mind realizes the truth that there is something beyond itself. This becomes a turning point in his evolutionary journey towards supermind. Atom is the very type of the rigid division of matter, forming the basis of all material form. In nature, unity is as strong as a principle as division. It allows the atom to resist the process of fusion in order to have a firm basis for her combinations. Yet, she compels the atom to subordinate itself to the process of fusion by aggregation. Thank you, sir. Thank you, madam. Thank you. இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த mutual help, different life forms
மனிதர்களுக்கிடையே காணக்கூடிய இந்த பரஸ்பர உதவி, பரஸ்பர நேசம், இதெல்லாம் எதற்கு மனிதனுக்கு உதவி புரிகின்றன என்றால், மனிதன் என்பவன் தனித்து இருக்க முடியாது. எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா, நான் மாத்திரமே இருந்தால் போதும், வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. Nobody can say like that. It's impossible. எந்த மனிதனும் சொல்ல முடியாது, தனித்தே நான் ஒருவனே இருந்தால் போதும் இந்த என்டையர் பிரபஞ்சத்துல அப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன மனிதன் புரிந்து கொள்கின்றான் இதன் மூலமாக, இந்த இந்த லவ் அண்ட் மியூச்சுவல் ஹெல்ப், அன்பு, பரஸ்பர உதவி என்பது ஒரு வெளியில் காணப்படும் அம்சங்களாக காணப்பட்டாலும், சாதாரண நிலையில காணக்கூடிய அன்பு, மியூச்சுவல் ஹெல்ப், இதெல்லாம் ஒரு மனித நிலையில பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண நிலையில் ஒரு வெளிப்புறத்தில் காணக்கூடிய இயக்கங்களாக காணப்படுகின்றது. மேற்புறத்தில் பார்த்தா அவ்வாறு தான் காணப்படுகின்றது. ஆனால் அதற்கு பின்னால உள்ள தத்துவம் என்ன, லவ்வுக்கும் மியூச்சுவல் ஹெல்ப்புக்கும் பின்னால உள்ள தத்துவம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, என்ன காரணத்தை, எதை உணர்த்துகின்றன, எந்த உண்மையை அவைகள் உணர்த்துகின்றன என்றால், மனிதன் என்பவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல ஒரு தனி மனிதன் என்பவன் ஒரு ஒரு சின்ன துளி. அதுதான் என்டையர் ஸ்கீம் ஆஃப் லைஃப்ல ஒரு தனி மனிதன் என்பவன் ஒரு சாதாரண ஒரு டாட், அவ்வளவுதான். அவனால அவனை போலவே இருக்கும் மற்ற அமைப்புகளுடன் பரஸ்பர உதவியும் அன்பும் இல்லாவிடில் செயல்படவே முடியாது. இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த இரண்டு விஷயங்களும், இந்த இரண்டு அம்சங்களும் மனிதனின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றன. ஈவன் விலங்குகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா இது காணப்படுகின்றது. விலங்குகள்லையும் மியூச்சுவல் ஹெல்ப் காணப்படுகின்றது, அன்பு காணப்படுகின்றது. எதற்காக என்றால் அது அட்லீஸ்ட் மனிதன் லெவல்ல இது மேலோங்கி காணப்படுகின்றது. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா, தனி மனிதன் முக்கியமானவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா தனி மனிதன் எவ்வாறு இருக்கின்றான் என்றால், இந்த பிரபஞ்சத்தின் காரணமாகத்தான் அவன் இருக்கின்றான். பிரபஞ்சம் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய ஒரு இன்றியமையாத ஒரு அமைப்பாகத்தான் ஒரு தனி மனிதன் இருக்கின்றான். தனி மனிதன் பிரபஞ்சம் தனி மனிதன் மாத்திரம் அவனை பிரிச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது. As long as he is a part of the universal, he carries a lot of value. அந்த பிரபஞ்சம் என்கின்ற அமைப்பிலிருந்து அவனை தனி எடுத்துட்டோம் அப்படின்னா he has no value. He exists by the universal. அதே போல இன்னொரு உண்மையும் உண்டு. அந்த பிரபஞ்சமும் தனி மனிதனை ஒட்டிதான் இருக்கின்றது. இவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைபிரியாமல் செயல்படக்கூடிய அமைப்புகள் என்பது த மேன் இன் த யூனிவர்ஸ் என்கின்ற அந்த சாப்டர்ல பார்த்திருக்கோம். யூனிவர்ஸ் அந்த இண்டிவிஜுவல், இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சக்தியினுடைய வெவ்வேறு அமைப்புகள் அப்படிங்கிறத பார்த்தோம். டிரான்செண்டன்ட், யூனிவர்சல், இண்டிவிஜுவல், இது மூணு பார்த்தோம்னா ஒரே டிவைனுடைய வெவ்வேறு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம். இது எதுவுமே ஒன்று இல்லாமல் ஒன்று செயல்பட முடியாது. அதனால்தான் மனிதன் என்பவன் தனிப்பட்ட நிலையில அவனே மாத்திரம் எடுத்துக்கொண்டால் அவனுக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கின்றது. அதே சமயம் as long as he is அந்த பிரபஞ்சத்துடன் இயங்கி செயல்படும் பொழுதுதான் அவன் முக்கியத்துவம் அடைகின்றான். ஆகையினால அந்த மனம் என்பது எதை தற்பொழுது எந்த உண்மையை தற்பொழுது உணர்ந்துள்ள நிலைக்கு வந்துள்ளது என்றால், தன்னை கடந்த ஒரு அமைப்பு ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பதை மனிதனுடைய மனம் தற்பொழுது உணரும் நிலையில் உள்ளது அப்படிங்கிறார் பகவான். இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறார். மனிதனுடைய மனம் எதை உணர்கின்றது, நம்மை கடந்த ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறது எல்லாரும் உணர்றோம். whether he believes in the divine or he is a non-believer, they believe that there is something beyond that mind.
பியாண்ட் ஹிம்செல்ஃப். உண்மையிலே அது பியாண்ட் மைண்ட் என்ன அப்படின்னா அதுதான் சூப்பர் மைண்ட். அதை நோக்கி செல்லும் ஒரு திருப்பு முனையாகத்தான் இந்த மனிதனுடைய மனம் என்பது தற்பொழுது உள்ள நிலையில் இருக்கின்றது. அதே போல இந்த கீழுள்ள அமைப்பு ரொம்ப 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 அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, அடிப்படையான அமைப்பு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்டம் என்பது, சடநிலையில் இருக்கக்கூடிய சடப்பொருள் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இருக்கிறதுலே இது ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இல்லையா? இந்த ஆட்டம் என்பதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டம்லேருந்து தனித்த நிலையில் தான் இருக்கும். அங்க டிவிஷன் என்பது அடிப்படையிலே அங்க காணப்படுகின்றது. டிவிஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ் என்பது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயம் அங்கு எதுவும் வேறொரு அமைப்பும் வேறொரு அம்சமும் மேலோங்கி காணப்படுகின்றது. என்ன அமைப்பு காணப்படுகின்றது ஏனென்றால் அந்த தனித்து இருக்கக்கூடிய தனித்து ஒவ்வொரு ஆட்டமும் இருக்கும் பொழுதுதான் அதற்கென்றே ஒரு தனித்த அம்சம் அங்கு காணப்படுகின்றது. அதே சமயம் வேறொரு அம்சமும் அதனுடன் இணைந்தே காணப்படுகின்றது. அது என்ன அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து கொள்ளுதல், இந்த அக்ரிகேஷன். எப்படி இந்த அட்டாமிக்ல மேட்டர் அப்படிங்கிற நிலையில ஒரு அணு மற்றொரு அணுவிலிருந்து பிரிந்து காணப்படுகின்றதோ அதே சமயம் ஒரு அணு மற்றொரு அணுவுடன் சேருதல் என்கின்ற இயக்கமும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. அந்த பிரின்சிபல் ஆஃப் அக்ரிகேஷன், இது ரெண்டும் இணைந்துதான் இப்போ ஒரு சேரதான் நடைபெறுகின்றன. டிவிஷன் அண்ட் அக்ரிகேஷன் இது மெட்டீரியல் மேட்டர் அட் த லெவல் ஆஃப் மேட்டர் நடைபெறுகின்றது. ஏன் நடைபெறுகின்றது அப்படின்னா இந்த டிவிஷன் என்பது நம்ம பார்த்தோம் என்றால் டிவிஷன் இஸ் நாட் த ட்ரூத், யூனிட்டி தான் ட்ரூத். இந்த யூனிட்டியை நோக்கி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. டிவிஷன் ஒரு நிரந்தரமான உண்மை கிடையாது. இது இட்ஸ் ஒன்லி இன்டர்மீடியரி ஸ்டேட்டஸ். டிவிஷனாக காணப்படுவது இன்டர்மீடியரி ஸ்டேட்டஸ். எது ட்ரூத் அப்படின்னா ஒன்னஸ் தான் ட்ரூத். அந்த ஒன்னஸை நோக்கி சொல்வதற்காகத்தான் ஈவன் மெட்டீரியல் லெவல்ல கூட ஆட்டம்ஸ் ஒன்றுடன் ஒன்று சேருவது, இந்த அக்ரிகேஷன் என்பது நடைபெற்று கொண்டே இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால என்ன இங்க காணுகின்றோம் என்றால் இந்த லைஃபினுடைய இயக்கமும் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது என்றால் தனிப்பட்ட அமைப்பிலிருந்து அந்த அந்த ஒன்னஸை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறார் பகவான். லைஃபினுடைய இயக்கம் மெட்டீரியல் லெவல்ல இருக்கட்டும், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற லெவலாக இருக்கட்டும், எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்னஸை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். In the second stage comes the life principle, the vitality. The physical type of separate ego is obliged to undergo dissolution. The elements of our physical body, the elements of our subtler vital being, our life energy, our desire energy, our powers, our passions, enter both during our life and after our death into the life existence of others. Interchange, intermixture, and fusion is the very process of life. In the midst of this continuous change and in the infinite unity, nature ensures separateness and individuality of forms. Once the nature achieves her objective of securing sufficient firmness in her operations, she reverses the process. Individual form perishes. The aggregate life gains by the dissolved elements of individual form. The last state, that is supramental, can be reached when, in a state of harmony, the individual can remain in the consciousness of his individuality and yet he can fuse himself with others. Thank you, sir. Thank you. See, basically ஒரு பிரின்சிபலை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா எல்லாமே எதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றது என்றால் அந்த ஒன்னஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அது அப்பேரண்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்பேரண்டா நம்ம we are not able to understand, but that is a truth அப்படிங்கிறார். அப்பேரண்டா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் ஒன்னஸை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா எதனால இவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு, எதனால இவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன, ஏன் மனிதர்களுக்கிடையே
இவ்வளவு வேற்றுமை இருக்கின்றது, நாடுகளுக்கிடையே இவ்வளவு போராட்டம் இருக்கின்றது. இது வந்து இதுதான் நம்ம பார்க்குறோம். அதனால நம்மளால இந்த கான்செப்டை அப்பேரண்டா புரிஞ்சுக்க முடியல. ஆனா இதுக்கு பின்னால ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இந்த எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஒன்னஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அதுல பகவான் என்ன கூறுகின்றார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அந்த அட்டாமிக் லெவல்ல வந்து அந்த ஒன்னஸ் வந்து அக்ரிகேஷன், ஒவ்வொரு ஆட்டமும் தனித்தனியா இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து ஒன்று கூடும் அந்த இணைப்பை அந்த செயல்பாடில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுள்ளன. இது மெட்டீரியல் லெவல்ல. அதற்கு அடுத்து வாழ்வு என்கின்ற நிலையில வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு வாழ்வினுடைய அமைப்பு மற்றொரு வாழ்வினுடைய அமைப்பினுடன் இணையும் ஒரு சாத்தியக்கூறை ஏற்படுத்தி கொள்கின்றன அப்படிங்கிறார். எல்லாமே வந்து இந்த நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து தனிப்பட்ட மனிதன் என்கின்ற நினைக்கிறோம், தனிப்பட்ட ஒரு சிந்தனையை கொண்ட மனம் கொண்டவர்கள் என்று நினைக்கின்றோம், தனிப்பட்ட வாழ்வு தனிப்பட்ட உடல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த வாழ்வினுடைய இந்த இரண்டாவது இயக்கம் லைஃப் அப்படிங்கிற மெட்டீரியல் லெவல் இந்த அடுத்த லெவல்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த தனிப்பட்ட அமைப்புகள் அந்த நம்மளுடைய உடலினுடைய எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே போல நம்மளுடைய அந்த சூஷ்ம பிராண சரீரம் இருக்கின்றது இல்லையா, அப்ப சர்க்குலர் வைட்டல் பீயிங் அதனுடைய கூறுகளாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்வினுடைய சக்தியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆசாபாசங்கள் எல்லாமே வந்து நாம் வந்து வாழ்வில் இயங்கும் பொழுதும் சரி அல்லது நம்மளுடைய வாழ்வுக்கு பிறகும் சரி, இது எல்லாமே வந்து ஒன்றுடன் ஒன்று கலந்து இருக்கின்றன அப்படிங்கிறார். மற்ற அமைப்புகள் அவைகளினுடைய இந்த அம்சங்களுடன் கலந்து விடுகின்றன அப்படிங்கிறார். அதனாலதான் நம்ம வந்து we are not alone இந்த யூனிவர்ஸ்ல, we are not alone அப்படிங்கிறார். எல்லாமே வந்து ஒன்றுடன் ஒன்று கலந்து விடுகின்றன அப்படிங்கிறார். ஒரு பரிமாற்றம் நடைபெறுகின்றது, ஒரு பரிவர்த்தனை நடைபெறுகின்றது, ஒரு ஒன்றுடன் ஒன்று கலப்பு என்பது நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த ப்ராசஸ் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் we have a separate mind, separate life, செப்பரேட் பிராண நம்மளுடைய வைட்டல் மூமெண்ட்ஸ் எல்லாம் செப்பரேட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறார். எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டிசால்வ் ஆகி எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து விடுகின்றன அப்படிங்கிறார். இந்த இன்டர்மிக்ஸ்சர், இந்த கலப்பு என்பது இட் இஸ் அ வெரி ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். வாழ்வு எப்படி அந்த மெட்டீரியல் லெவல்ல நம்ம பார்த்தோம், அக்ரிகேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் என்பது தவிர்க்க முடியாமல் நடைபெறுகின்றதோ, அதே போல வாழ்வினுடைய அமைப்பிலையும் இந்த ஃபியூஷன் ஆஃப் இந்த லைஃப் எனர்ஜி, டிசைர் எனர்ஜி, அப்புறம் இந்த வைட்டல் எனர்ஜி, இதெல்லாமே வந்து தவிர்க்க முடியாம ஒன்றுடன் ஒன்று சேர்தல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு இயக்கங்களாக நடைபெறுகின்றன அப்படிங்கிறார். இந்த இருந்தாலும் இயற்கை என்ன செய்கின்றது, இயற்கை என்ன செய்கின்ற இந்த ஃபியூஷன் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் இயற்கை வந்து எதை உறுதி செய்கின்றது என்றால், ஒவ்வொரு வடிவமும் அதற்கென்றே பிரத்யேகமான ஒரு உருவம், வடிவம், ஒரு பிரத்யேகமான ஒரு செயல்பாடு என்பதை அது உறுதி செய்கின்றது. இது வந்து ஒரு இடைக்கால அமைப்பாகத்தான் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு அமைப்பும் தனியாக செயல்படுவது, மெயின்டைனிங் இட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி என்பது ஒரு இடைக்கால அமைப்பாகத்தான் செயல்படுகின்றது. எதற்காக செயல்படுகின்றது என்றால், அந்த இயற்கை இந்த தனிப்பட்ட அமைப்புகளின் மூலமாக ஒரு உறுதியான செயல்பாட்டை அது நிகழ்த்த விரும்புகின்றது. அதற்குத்தான் ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்பது தேவைப்படுகின்றது.
இப்ப தனிப்பட்ட அமைப்புகளே இல்லை அப்படின்னா எந்த விதமான செயல்பாடுகளும் நடக்க முடியாது. ஸோ இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் ஆர் நெசசரி இன் த ஆப்ரேஷன்ஸ். அதற்காகத்தான் இயற்கை என்ன செய்கின்றது, ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்கின்ற ஒரு தனிப்பட்ட அமைப்பு அதன் மூலமான செயல்பாடு என்பதை உறுதி செய்கின்றது. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், எப்பொழுது அந்த இயற்கை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றதோ என்ன செய்கின்றது, இந்த செயல்பாட்டை அது எந்த நிலையிலிருந்து அது தோன்றியதோ அந்த நிலைக்கு அழைத்து செல்கின்றது. இட் ரிவர்சஸ் த ப்ராசஸ். தனிப்பட்ட அமைப்புகள் அழிகின்றன. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம், அப்படி எல்லாமே ஃபியூஷன் ஆயிடுதுன்னு பார்த்தோம். எல்லாவினுடைய அமைப்புகளும் ஒன்றாய் விடுகின்றன அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த நிலையிலே இருந்துட்டா அந்த எவல்யூஷனரி ஜேர்னி நடக்காது இல்லையா? அதனாலதான் எகைன் இயற்கை என்ன செய்கின்றது, தனிப்பட்ட அமைப்புகளை உருவாக்குகின்றது. தனிப்பட்ட அமைப்புகளின் மூலமாக அமைப்புகளை உருவாக்கி இயற்கை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றது. தன்னுடைய செயல்பாட்டை அது உறுதி செய்து கொள்கின்றது. ஒன்ஸ் அந்த செயல்பாட்டு முடிந்த பின்பு என்ன செய்கின்றது, எந்தெந்த கூறுகளின் மூலமாக ஒரு அமைப்பை உருவாக்கியதோ அதை முற்றிலுமாக அது களைகின்றது. இட் ரிவர்சஸ் த ப்ராசஸ். தனிப்பட்ட அமைப்புகள் அழிகின்றன. எகைன் தனிப்பட்ட அமைப்புகள் அழிந்தாலும் ஒட்டுமொத்த வாழ்வு என்பது அந்த தனிப்பட்ட அமைப்புகளினுடைய கூறுகளின் மூலமாக அது பயனடைகின்றது. எதுவுமே ஒன்றுமே அழிந்து போவதில்லை. ஒரு தனி மனிதனுடைய முயற்சி என்பது தனி மனிதனுடைய மறைவிற்கு பின்னால் மறைந்து போவதே கிடையாது. அவனுடைய மனதினுடைய செயல்பாடாக இருக்கட்டும், பிராணமயத்தினுடைய செயல்பாடாக இருக்கட்டும், உடலினுடைய செயல்பாடாக இருக்கட்டும், அது அந்த தனி மனிதனுடைய மறைவிற்கு பின்னாலோ அழிவிற்கு பின்னாலோ அது மறைந்து போவதே கிடையாது அப்படிங்கிறார் பகவான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த அக்ரிகேட் லைஃப், ஒட்டுமொத்த வாழ்வு என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய முயற்சியினாலும் அது வலுவடைகின்றது. அதனால் அது பயன்பெறுகின்றது. திருப்பி எகைன் தனிப்பட்ட அமைப்புகள் உருவாகின்றன, அழிகின்றன. எகைன் ஒட்டுமொத்த வாழ்வு அதன் மூலமாக இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறார் பகவான். கடைசியில பகவான் என்ன சொல்கின்றார், என் கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, த மொமெண்ட் மனிதனுடைய மனம் என்கின்ற நிலையிலிருந்து அந்த அதிமானுடன் என்கின்ற நிலையை அடைந்த பின்னர் என்ன ஆகிவிடுகின்றது என்றால், அங்க ஒன்னஸ் வந்துருது. இப்ப இந்த நிலையில இருக்கிற வரைக்கும் டிவிஷன் இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் இருக்கதான் செய்யும். இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ், டிசல்யூஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ், எகைன் இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் அகெயின்ஸ்ட் டிசல்யூஷன். இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அமைப்பும் தனியாக காணப்படுகின்றன. The moment individual mind becomes one with a super mind ஆன பிறகு என்ன ஆகின்றது என்றால், அந்த ஒரு ஒத்திசைவு அடைந்த நிலையில அந்த கான்சியஸ்னஸ், ஒருமையான கான்சியஸ்னஸ்ல இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இட் பிகம்ஸ் ஒன் வித் a சூப்பர் மைண்ட். தென் இந்த அழிதலும் தோன்றுதலும் என்கின்ற இயக்கத்திற்கு அவசியம் இருக்காது அப்படிங்கிறார். பிகாஸ் அங்க ஒன்னஸ் வந்துருது அப்படிங்கிறார். சோ வாழ்வினுடைய இயக்கத்துல நாம் இருக்கக்கூடிய நிலை ஒரு இடைப்பட்ட நிலைதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். வாசிக்கட்டுமா சார்? எஸ் சார், ப்ளீஸ். In the ascent of life, there is full emergence of mind, without which there cannot be a well-balanced vitality. The nature of physical life does not permit the individual form to possess its inherent power of persistence, that is, continuation in the same form. Yet, it is possible for the mental being to have a psychic center within, supported by a secret soul, by which it can persist by the power of its connecting the past to the future in a stream of continuity. The mental being in us is not only aware of his individual life, but also aware of the past and future
of aggregate life. With the emergence of a well-developed mental being, there comes the need for mutual association with other individuals. Love will be the dominant factor, and its peak emergence is the governing principle of the development into the third status. There is conscious acceptance of the necessity and desire for interchange, fusion with other individuals. Thank you, sir. தேங்க்யூ. மைண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னா நம்மால நம்மளுடைய அந்த வைட்டல் ஃபோர்ஸஸ், வைட்டல் நேச்சரை ரெகுலேட் பண்ண முடியாது. அப்ப அனிமல்ஸுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். மனிதன் தன்னுடைய வைட்டாலிட்டியை ரெகுலேட் பண்ண முடியும், சீரமைக்க முடியும். வேறஸ் அனிமல்ஸ்னால முடியாது. அனிமல்ஸ் ஒரு அதனுடைய ஒரு சக்தியினுடைய செயல்படணும் அப்படின்னா செயல்பட்டுரும், அவ்வளவுதான். அது ரெகுலேட் பண்ணக்கூடிய சக்தி அதற்கு கிடையாது. வேறஸ் மைண்ட் அப்படிங்கிற அம்சம் நம்மிடம் இருப்பதனால்தான் நம்மால நம்மளுடைய இயக்கங்கள் அனைத்தையுமே நம்மளுடைய ஆளுமைக்கு கொண்டு வர முடியும். அது அட்லீஸ்ட் வளர்ச்சி அடைந்த மனிதர்கள் அவ்வாறு இல்லாத மனிதர்களைத்தான் நம்ம விலங்கு இனத்தை ஒத்தவர்கள் என்று நாம் சொல்கின்றோம். பட் மனிதர்கள், நல்ல பக்குவப்பட்ட மனிதர்களால் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய மனதினால் தன்னுடைய அனைத்து மற்ற பாகங்களினுடைய இயக்கத்தை அவர்களால் ஒழுங்கு செய்ய முடியும். இந்த வேலையைத்தான் மனம் செய்கின்றது. நம்முடைய உடல் சார்ந்த வாழ்வு, பிசிக்கல் லைஃப், உடல் சார்ந்த வாழ்வில் என்ன ஒரு குறை என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இருக்கும் அந்த திறன் என்பதை அது பெற்றிருக்கவில்லை. ஏதோ ஒரு காலத்தில் அது அழிந்து விடக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் அது இருக்கின்றது. ஒவ்வொரு பிசிக்கல் ஃபார்மும் சரி, பிசிக்கல் லைஃப்ல தனிப்பட்ட அமைப்பு, தனிப்பட்ட வடிவம் என்பது தொடர்ந்து நீடித்திருக்கும் அந்த சக்தியை அது அடைந்திருக்கவில்லை. அதனுடைய ஒரே வடிவத்துல தொடர்ந்து அதாவது அது ஒவ்வொரு மனிதருக்கும் இடையில காலம் வேண்டுமானால் வித்தியாசப்படலாம். ஆனா தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும், ஒரே உடலில் நீடித்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சக்தி தனிப்பட்ட வடிவத்திற்கு வழங்கப்படவில்லை. அது எதற்கு வழங்கப்படவில்லை என்றால் உடல் சார்ந்த வாழ்வுக்கு, பிசிக்கல் லைஃபுக்கு தான் அது முடியாது. ஆனா நம்மிடம் இல்ல நம்மளுடைய அந்த பிசிக்கல் பீயிங், அதை பாடி, அதை தாண்டி நம்மிடம் மனம் என்கின்ற மனோமயம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. மனோமயம் தற்பொழுது எப்படி செயல்படுகின்றது என்றால் அது ஒரு அறியாமையில் செயல்படுகின்றது. வெறும் மேற்புறத்தில் சூப்பர்ஃபிஷியலாக செயல்படுகின்றது, அறியாமையில் செயல்படுகின்றது. ஆனால் இந்த மனோமய புருஷன், மென்டல் பீயிங், தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய அமைப்பு, சைத்திய கூறு, சைக்கிக் சென்டர். சைக்கிக் சென்டர் பார்த்தோம், அந்த ஆன்மனினுடைய ஒரு அமைப்பாகத்தான் அது செயல்படுகின்றது. இந்த மனோமய புருஷன் தன்னை அந்த சைத்திய கூறுடன் பிணைத்துக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த தொடர்ச்சியாக இருக்கும் அந்த சக்தியை அது பெறுகின்றது. எப்படி என்றால் அது தன்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்றெல்லாம் அந்த ஒரு ஒரு தொடர்ச்சியினுடைய ஒரு இயக்கம், ஸ்ட்ரீம் ஆஃப் கண்டினியூட்டி என்பதுடன் அது தன்னை இணைத்துக் கொள்கின்றது. இந்த திறனை அடையக்கூடிய சக்தியை அது பெறுகின்றது. எப்பொழுது என்றால் அந்த மனோமய புருஷன் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பார்ட், அதனுடன் அது தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் இது சாத்தியம். அதர்வைஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். பட் அந்த சாத்தியக்கூறு இருக்கின்றது.
அந்த நிலையில் நம்மிடம் நம்முள் இருக்கக்கூடிய அந்த மனோமய புருஷன், மென்டல் பீயிங், இந்த உடலில் சார்ந்து இருக்கும் அந்த தனிப்பட்ட வாழ்வு மாத்திரம் அல்லாமல் கடந்த பிறவிகளில் உள்ள அந்த வாழ்வு, அதே போல எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு, இது குறித்த அந்த ஞானமும் அதற்கு அடையக்கூடிய சாத்தியக்கூறை அது அடையும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுது என்றால், அது தன்னை அந்த சைத்திய புருஷன் அதனுடன் இரண்டர கலந்து விடும்பொழுது அந்த மனோமய புருஷனுக்கு இத்தகைய திறனை அது அடைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த பர்சிஸ்டன்ஸ், அந்த சாஸ்வதத்தன்மையை அதுவும் அடைகின்றது. என்றால் உள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய கூறு என்பது அதனுடைய இயல்பே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இம்மார்டல். பிகாஸ் அது ஆன்மனுடைய ஒரு அங்கமாக இருப்பதனால் இட் இஸ் இம்மார்டல் இன் இட்ஸ் நேச்சர். அதே அம்சத்தை நம்முடைய மனோமய புருஷனும் மனோமய ஜீவனும் பெறுகின்றது அப்படிங்கிறார். மனம் என்கின்ற அந்த மனோமய புருஷன் நன்றாக வளர்ந்த பின்பு எதற்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால், ஒரு அமைப்பு மற்றொரு அமைப்பினுடன் அல்லது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பரஸ்பரம் ஒத்துழைப்பு வலியுறுத்தப்படுகின்றது, மியூச்சுவல் அசோசியேஷன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ்குள்ள எந்த நிலையிலும் பார்த்தாலும் சரி, இந்த மியூச்சுவல் அசோசியேஷன் என்பது தேவைப்படுகின்றது. இது இல்லைன்னா இந்த மனித குலம் வாழ முடியாது. மியூச்சுவல் அசோசியேஷன் என்பது மனிதர்களிடத்தில் அது விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ கட்டாயமாக தேவைப்படுகின்றது. அது இல்லைன்னா எந்த தனி மனிதனும் தனித்தே இயங்க முடியாது. பகவான் என்ன கோருகின்றார், இந்த நிலையில இதெல்லாம் லைஃப்ல அடையக்கூடிய பரிணாம வளர்ச்சியில் அடையக்கூடிய ஒரு நிலைகள். இந்த நிலையில எது மேலோங்கி காணப்படுகின்றது என்றால், இந்த அன்பு என்பதுதான் மேலோங்கி காணப்படும் அப்படிங்கிறார். லவ் வில் பி த டாமினன்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறார். இந்த லவ் முற்றிலுமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது இதை கடந்த நிலைக்கு நாம் செல்லுவதற்கு அது உதவி புரிகின்றது அப்படிங்கிறார். நாம் இருக்கக்கூடியது செகண்ட் ஸ்டேஜ். இந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு, தேர்ட் ஸ்டேஜ்னா மைண்டை கடந்து அந்த சூப்ராமென்டல் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு இந்த லவ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாரு பகவான். என்ன காரணம் அப்படின்னா, லவ் பிகம்ஸ் a dominant factor. லவ் அண்ட் அசோசியேஷன் தான் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட ஒரு இன்றியமையாத அம்சங்களாக அமையும் அப்படிங்கிறார். எதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் என்றால், பரிமாற்றம், மற்றவர்களுடன் நாம் ஏற்படுத்தி கொள்ளும் அந்த பரிமாற்றம், மற்றவர்களிடம் நாம் ஏற்படுத்தி கொள்ளும் அந்த ஒரு இணைப்பு, இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். கான்சியஸ் அக்செப்டன்ஸ். இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன புரிகின்றது, இது தனிப்பட்ட அமைப்புகள். இதனுடைய காரணமாகத்தான் உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ், இன்டர்நேஷனல் லெவல் கோஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இது பகவான் தன்னுடைய 5 கனவுகள்ல ஒரு கனவாக கூறியது என்னவென்றால், there will be more and more international bodies who will aim for a common good அப்படிங்கிறார். மோர் அண்ட் மோர் இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் இருக்கும் அப்படிங்கிறார். அப்பவே அவர் இருந்தப்பவே யுனெஸ்கோலாம் வந்துருச்சு. யுனெஸ்கோ, யூஎன் எல்லாம் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்தது. மோர் அண்ட் மோர் இன்டர்நேஷனல் லெவல் பாடிஸ் எமர்ஜ் ஆகும் அப்படிங்கிறார். எதற்காக என்றால், அது தேவை. அந்த தேவையை மனிதன் உணர ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு இந்த குளோபல் வார்மிங்ல அதை நம்ம போராடி வெல்ல வேண்டும் என்றால் மற்ற எல்லா வித நாடுகளுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது.
இதை வந்து மனிதன் உணரக்கூடிய நிலை கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளான். இதைத்தான் பகவான் சொல்கின்றார். இதை வந்து பகவான் அப்பவே சொல்லிட்டார். There is a conscious acceptance of the necessity and desire for interchange, fusion with other individuals. இப்போ எதுக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது? போருக்கு இல்லை. நோ டவுட் தேர் ஆர் கண்ட்ரிஸ் விச் ஆர் ஃபைட்டிங் வித் ஈச் அதர். வார்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல. பட் எப்பவுமே சண்டை போட்டு இருக்கிறோம். வாருங்கிறது எங்கேயோ நடைபெறுகின்றது. உலகத்தில் எது வந்து மேலோங்கி காணப்படுகின்றது என்றால் அந்த மியூச்சுவல் கோஆபரேஷன் தான். அது வணிகத்திலாக இருக்கட்டும், எந்த துறையினா இருக்கட்டும், மருத்துவ துறையில இருக்கட்டும், வணிகத்தில் இருக்கட்டும், எல்லா நிலைகளிலுமே எது அடிப்படையாக காணப்படுகின்றது என்றால் இந்த ஒரு பரஸ்பரம் பரிமாற்றம், பரஸ்பரம் ஒத்துழைப்பு என்பது இந்த நிலையில மனிதர்களிடத்தில் அவசியமாக காணப்படுகின்றது. இங்கதான் வந்து டார்வினின் தியரி வந்து மாறுபடுகின்றது. டார்வினின் தியரி என்ன சொன்னாங்க? எல்லா நிலைகளிலும் எது மேலோங்கி காணப்படும் என்றால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு தான் என்ன அர்த்தம்? ஹிட்லர் ஒன்று தான் இருக்க முடியும் இந்த உலகத்தில் இன்னைக்கு, வேற யாரும் இருக்க முடியாது. அவருடைய டார்வினின் தியரி படி பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஹிட்லர் கேன் சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட், நோபடி எல்ஸ் கேன் சர்வைவ். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாதிரி இருக்காது அப்படிங்கிறார். மோர் அண்ட் மோர் மியூச்சுவல் கோஆபரேஷன் வரும் அப்படிங்கிறார். இதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான் சர்வதேச அமைப்புகள், நம்முடைய ஆரோவில் எல்லாமே இதனுடைய இந்த பிரின்சிபல்ல ஏற்படுத்தப்பட்டவைதான். அடுத்தது போகலாம் சார். நான் படிக்கவா? எஸ் மேடம். In the third stage, the fittest for survival will be those individuals and groups who develop most the law of association and the law of love. Common help, kindliness, affection, comradeship, and unity will be the dominant characteristics. There will be harmony between the individual survival and mutual self-giving. The aggregate profits, the individual and the individual profits. The aggregate profits the individual and the individual profits the collectivity. In the third stage, mind progressively imposes its own law more and more on the material existence. Mind is subtler than the gross body. Unlike the body, it does not need to feed upon something to assimilate it and to possess and grow. The mind, the more it gives, fuses itself with others, the more it fuses, receives others into itself and increases the scope of its existence. Thank you. இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்ட் ஸ்டேட்ல பகவான் என்ன கூறுகின்றார்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து மெட்டீரியல் ஸ்டேட், அடுத்த ஸ்டேட் வந்து இந்த லைஃப் ஃபார்ம்ஸினுடைய பிரிமிட்டிவ் ஸ்டேட், அடுத்தது மைண்ட் அப்படிங்கிற நிலையில வந்தவரும் அது எது வந்து அந்த அதனுடைய தன்மையே மாறிவிடுகின்றது அப்படிங்கிறார். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது போய் ஃபிட்டஸ்ட் ஃபார் த சர்வைவல் அப்படிங்கிறது ஆயிடுது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது எது வலிமையாக இருக்கின்றதோ அது மாத்திரமே தழைத்து நிற்கும், மற்றவைகள் எல்லாம் அழிந்து விடும் என்பதுதான் அதனுடைய விதி. ஆனால் இங்க ஃபிட்டஸ்ட் ஃபார் த சர்வைவல் என்பது யார் ஃபிட்டா இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா பகவான் ரொம்ப அழகாக கூறுகின்றார். எந்த தனி மனிதர்களோ அல்லது ஒரு குழுவோ ஒருவருடன் மற்றவர் ஒத்துழைப்பது என்கின்ற விதியின்படி செயல்படுகின்றார்களோ அவர்கள்தான் ஃபிட்டஸ்ட் ஃபார் சர்வைவல். இதற்கு வந்து ரியல் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்திய பாரத தேசம்தான். பாரத தேசம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யார் மேலேயும் சண்டை போட்டு போர் தொடுத்ததே கிடையாது. எல்லாரோடையும் ஒத்துழைத்து தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் அப்கோர்ஸ் நம்மை காத்து கொள்வதற்காகவும் நாம் செய்கின்றோம். தட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் என்ன இங்க பாரத தேசத்தில் நம்ம இது பண்றோம் அப்படின்னா இந்த ஒன்றின் மீது ஆக்கிரமிப்பு செலுத்துதல் அப்படிங்கிற அந்த கான்செப்டே நம்ம பண்றதில்லை. என்ன காரணம்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி we are all advanced. நம்மளுடைய பகவான் சொல்ற மாதிரி இந்தியா வந்து உலகத்திற்கே வழிகாட்டும் ஒரு ஆன்மீக ஒரு விளக்காக இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த மனித குலமே
எப்படி எப்பேற்பட்ட நிலையில் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த நிலையில இருக்கும் அப்படின்னா, ஏன்னா பரிணாம வளர்ச்சி வந்து அந்த நிலைக்கு மனித குலத்தை வந்து தள்ளும் அப்படிங்கிறார். இது வந்து கட்டாயத்திற்கு ஒரு கட்டாயத்தின் பேரில் நடைபெறும் அப்படிங்கிறார் பகவான். இது வந்து வி ஹவ் காட் நோ சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளைமேட் சேஞ்சை வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னா எல்லா தேசங்களும் ஒன்று சேர்ந்தாதான் அந்த ஃபைட் பண்ண முடியும். அதர்வைஸ் மனித குலமே அழிந்துவிடும் நிலையில இருக்கின்றது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். த காமன் ஹெல்ப், கைண்ட்லினஸ், அஃபெக்ஷன், காம்ரேட்ஷிப், யூனிட்டி, இதெல்லாம் வந்து டாமினேட்டா இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த மனித பரிணாம வளர்ச்சியில ஒன்றை ஒன்று அழித்து கொண்டு தான் முன்னேறுதல் என்கின்ற நிலைக்கு பதிலாக பரஸ்பர உதவி, அன்பு செலுத்துதல், தோழமை, ஒற்றுமை, இவைகள் தான் மேலோங்கி காணப்படும் அப்படிங்கிறார் பகவான். இது வந்து உண்மை. இது வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து ரொம்ப நம்மை தாக்குகின்றது. அதை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். ஆனா மெஜாரிட்டி இதுதான் நடைபெறுகின்றது. என்ன கூறுகின்றார் பகவான்? ஒரு தனி மனிதன் வந்து தான் நன்றாக வர வேண்டும் என்றால் அவனை சார்ந்திருக்கும் அமைப்பினுடன் இணைந்து செயல்புரிய வேண்டும். அந்த அமைப்பிற்கு அவன் வழங்கியும் அந்த அமைப்பிலிருந்து அவன் பெற்றுக்கொன்றும் இந்த பரஸ்பர பரிமாற்றத்தின் மூலமாகத்தான் தனி மனிதன் முன்னேற முடியும் அப்படிங்கிறார். தனி மனிதன் வந்து எல்லாவற்றையுமே வந்து தனதாக்கி கொண்டு முன்னேற முடியாது. தனி மனிதன் தான் வழங்க வேண்டும் தான் சார்ந்துள்ள அமைப்பிற்கு. அதே போல தான் சார்ந்துள்ள அமைப்பிலிருந்தும் தான் பெற்றுக்கொண்டு இந்த மியூச்சுவல் பரஸ்பர பரிமாற்றத்தின் மூலமாகத்தான் தனி மனிதன் வளர முடியும் அப்படிங்கிறார். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த ஒட்டுமொத்த அந்த குழு அமைப்பு அது தனி மனிதனால் பயன்பெறுகின்றது. தனி மனிதன் அந்த ஒட்டுமொத்த அமைப்பினால் பயன்பெறுகின்றான். இதுதான் வந்து பேசிஸ் ஆஃப் கலெக்டிவ் லிவிங். இதன் அமைப்பில் தான் செயல்படும் அப்படிங்கிறார் பகவான். தனிப்பட்ட நிலையில ஒருவர் செயல்பட முடியும். இது வந்து எல்லா லெவல்லையும் பொருந்தும் அப்படிங்கிறார். இப்போ அடுத்த நிலையில வந்து மைண்ட் டாமினேட் ஆயிடுது. இப்பவே பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் தான் டாமினேட் இருக்கு. எல்லா லெவலையும் மைண்ட் டாமினேட் பண்ணுது. மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பாடி அப்படிங்கிறது கிராஸ் சப்ஸ்டன்ஸ் இல்லையா, ஒரு ஸ்தூலமான அமைப்பு. மைண்ட் அப்படிங்கிறது பாடி அப்படிங்கிறது ஒரு ஸ்தூலமான அமைப்பு, திடமான அமைப்பு. வேற மைண்ட் அப்படி கிடையாது. மைண்ட் நமக்குள்ளே இருக்குது, அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு சூட்சமமான அமைப்பு. இப்போ உடல் வந்து தழைக்க வேண்டும் என்றால் என்ன நடைபெறுகின்றது? நாம் வேறொன்றை உணவாக உட்கொண்டுதான் நாம் உயிர் வாழ முடிகின்றது. உடலை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒன்றை உணவாக உண்கின்றோம். அதன் மூலமாக உடல் வளர்கின்றது. ஆனால் மனம் அவ்வாறு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனம் எப்படின்னா, எந்த அளவுக்கு மனம் தன்னை வழங்குகின்றதோ அந்த அளவிற்கு அது வளர்கின்றது அப்படிங்கிறார் பகவான். எந்த அளவிற்கு மனம் தன்னை மற்ற மனங்களுடன் இணைத்துக் கொள்கின்றதோ அந்த அளவிற்கு அது வளர்கின்றது அப்படிங்கிறார். இதுதான் வித்தியாசம், மனதிற்கும் அந்த உடலுக்கும் வித்தியாசம். ஸோ உடல்ல இருந்து மனம் என்கின்ற நிலையை மனம் டாமினேட்டா செயல்பட ஆரம்பிச்சப்புறம் என்ன நடைபெறுகின்றது? மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன் போய் மியூச்சுவல் கோஆபரேஷன் ஆயிடும் அப்படிங்கிறார் பகவான். இது வந்து சாத்தியம், இதுதான் நடைபெறுகின்றது. மனிதர்கள் ஏன் அப்படி பிஹேவ் பண்றது இல்லைன்னா ஸ்டில் தே ஆர் இன் த அனிமாலிட்டி. அதனாலதான் அப்படிலாம் பிஹேவ் பண்றாங்க. பட் எல்லா மனிதர்களும் மனம் என்கின்ற நிலையில ஒரு உச்சக்கட்டத்தில் செயல்படும் பொழுது இந்த இயல்பிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும். அடுத்தது போகலாம். சார் படிக்கிறீங்களா? எஸ் மேடம். In the third status, we find the principle of association and the growth of love. Love is the desire to give oneself and receive others in exchange. At first, love enjoys receiving and demanding from others as it is under the influence of physical and vital. The true law of love is to establish an equal commerce where the joy of giving equals the joy of receiving. In the end, the joy of giving tends to become greater. Its not self seems to be greater and dearer than its
own individuality when love exceeds itself under the pressure of the psychic flame to attain to the fulfillment of unity with others. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பகவான் சொல்றாரு. இந்த இப்ப நாம் இருக்கக்கூடிய நிலையில பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் வந்து ஒரு உச்சக்கட்ட நிலையில் இருக்கின்றான். சூப்பர் மைண்டுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி தான் மனிதன் என்கின்ற நிலையில் நாம் இருக்கிறோம். இங்க வந்து எது வலியுறுத்தப்படுகின்றது, மேலோங்கி காணப்படுகின்றது என்றால், ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் இணைந்து செயல்புரிதல், பிரின்சிபல் ஆஃப் அசோசியேஷன். ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அன்புடன் இருத்தல், நேசத்துடன் இருத்தல், இதுதான் வந்து முக்கியத்துவம் கருதப்படுகின்றது. இந்த அன்பு என்பதற்கான விளக்கத்தை பகவான் கூறுகின்றார். அன்பு என்றால் என்ன அப்படின்னா, நம்மை பிறருக்கு வழங்குதல் அப்படிங்கிறார் பகவான். இது வந்து பகவான் வந்து இது பரிணாம வளர்ச்சியில இதெல்லாம் வந்து அமையாத அம்சங்களாக காணப்படும், மேலோங்கி காணப்படும் அம்சங்கள் அப்படிங்கிறார். லவ் இஸ் எ டிசையர் டு கிவ் ஒன் செல்ஃப். தன்னைத்தானே தன்னை பிறருக்கு வழங்குதல், அதுதான் லவ் என்பது. இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டு கிவ் ஒன் செல்ஃப் அண்ட் ரிசீவ் அதர்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச். பரிமாற்றம், நம்முடைய அன்பை பிறருக்கு வழங்குதலும் பிறரிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளுதலும், இந்த பரிமாற்றம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படின்னா, நாம் பெற்றுக்கொள்வதற்குத்தான் விரும்புகின்றோம். அன்பு என்பது என்றால் என்ன அர்த்தம்? பெற்றுக்கொள்ளுதல், அதைத்தான் விரும்புகின்றோம். மற்றவர்களிடமிருந்து அன்பை கோருகின்றோம். we demand from others. என்ன காரணம் என்றால், நம்முடைய டிசையர், பிசிக்கல் டிசையர், வைட்டல் டிசையர், பிசிக்கல் டாமினேஷன் வைட்டல் இருக்கிற வரைக்கும் நேச்சுரலி we want to receive, we want to get from others. இது வந்து ஆர்டினரி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது, பிகினிங் ஸ்டேட். ஆனால் இந்த ஸ்டேட்லேயே இருந்தா பத்தாது, மனிதன் வளர்ச்சி அடைய முடியாது. உண்மையிலேயே ஒரு அன்பினுடைய விதி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றால், சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கிறார் நம் பகவான். பிறரிடம் வந்து எந்த அளவுக்கு நம்ம அன்பை பெற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு பிறருக்கு நம்முடைய அன்பை நாம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறார். அதுதான் வந்து ட்ரூ லா ஆஃப் லவ் அப்படிங்கிறார் பகவான். இன்ஃபேக்ட் பகவான் என்ன கூறுகின்றார், எதில் நாம் உண்மையிலேயே நாம் அதிக இன்பம் காண முடியும் என்றால், எப்பொழுது நாம் பிறருக்கு நம்முடைய அன்பை அதிகம் வழங்குகின்றோமோ, பிறரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வதை விட நாம் எப்பொழுது நாம் அதிகம் வழங்குகின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய அந்த மகிழ்ச்சி அதிகமாகின்றது அப்படிங்கிறார். இது எப்பொழுது சாத்தியம் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய சைத்திய கூறு, அந்த சைக்கிக் ஃப்ளேம், சைத்திய ஜோதி அவனிடம் கொழுந்து விட்டு எரியும் பொழுதுதான் இது சாத்தியமாகும். அப்போ வந்து அந்த அன்பு என்பது சைக்கிக் லவ்வா மாறிடும். இதுதான் அன்னை வந்து மீண்டும் மீண்டும் கோருகின்றார்கள். அன்னையிடம் கேட்கின்றார்கள், மனிதர்களிடம் காணக்கூடிய உறவை நான் முறித்துக் கொள்வதா? ஒன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா whether we have to cut all our relations with others அப்படின்னு கேட்குறாங்க. அன்னை கூறுகின்றார்கள், தப்பு. அப்படி பண்ணுன அப்படின்னா உன்னுடைய இதயம் வந்து வறண்டு விடும் அப்படிங்கிறாங்க. அதற்கு பதிலாக டேர்ன் யுவர் லவ், ஆர்டினரி லவ் இன்டு அ சைக்கிக் லவ் அப்படிங்கிறாங்க. சைக்கிக் லவ் ஆகும் பொழுது அன்பினுடைய தரம் வந்து உயர்த்தப்படுகின்றது, உயர்வான தரமாக இருக்கின்றது. அங்கு வந்து வழங்குதல் என்பது அதிகம் காணப்படுவது, பெற்றுக்கொள்வதை விட வழங்குதல். நம்முடைய நான் என்கின்ற அமைப்பை விட பிறர் என்பவர் நம்ம எனக்கு முக்கியமாக கருதப்படுகின்றார். Not self seems to be greater and dearer than its own individuality. When love exceeds itself under the pressure of the psychic flame என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா, யூனிட்டி வித் அதர்ஸ் அப்படின்னா அன்னையும் பகவானும் கோருகின்றார்கள். இதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த சமுதாயங்கள் எல்லாமே. எதற்காக கலெக்டிவ் லிவிங்க்கு வந்து அங்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், இதற்காகத்தான் அவர்கள் அன்னையும் பகவானும் கொடுத்தார்கள்.
அடுத்தது போகலாம். படிக்கவா சார்? எஸ் எஸ். In the course of development into the third status, the struggle of life is transformed into fulfillment and harmony. There is an increasing impulse of aggregate life to absorb the individual. The individual possesses the life of others as his own. This fulfills the opposite impulse of individual possession found in the second stage of life. Man strives to possess himself by self-affirmation and freedom. By association and love, fraternity, comradeship, he gives himself to others. He creates a balance between these two opposites through his ideals of harmonious equilibrium, justice, mutuality, and equality. The resolution of these opposites is attempted by the higher principle of mind. Yet, the harmony can only be found in a power that is supramental, still beyond us. Thank you, sir. Thank you. இந்த வளர்ச்சி அடைந்த நிலையில பகவான் தேர்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றாரு. வாழ்வினுடைய போராட்டம் என்பது உருமாற்றம் அடைந்து ஒரு தன்னிறைவு அடைந்த நிலையிலும் ஒரு ஒத்திசைவு அடைந்த நிலையிலும் அங்கு மாறும் அப்படிங்கிறார். நமக்கெல்லாம் நம்பிக்கை அளிக்கும் விதமாக கூறுகின்றார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலையில பார்த்தோம் அப்படின்னா எங்க பார்த்தாலும் போர் நடைபெறுகின்றது, நாடுகள் ஒன்றுடன் ஒன்று போரிடுகின்றன, மனித இனங்கள் ஒன்றுடன் ஒன்று போரிட்டு அழித்துக் கொள்கின்றன. ஆனால் இதெல்லாம் மாறும் அப்படிங்கிறார். பகவான் எழுதிய காலகட்டம் வந்து இதை விட மோசமான காலகட்டம். அது முதல் உலக போர் முடிந்திருந்தது. பகவான் லைஃப் டிவைன்ல முடிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் இரண்டாம் உலக போரும் முடிந்திருந்த நேரம். ஹிரோஷிமா நாகசாக்கி அட்டாமிக் பாம்பிங் நடைபெற்ற நேரம். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா உள்நாட்டு கலவரங்கள்ல எண்ணற்ற மக்கள் உயிரை எழுந்து அந்த நிலையில பகவான் வந்து இதை எழுதுறாருன்னா எவ்வளவு நம்பிக்கையோடு எழுதியிருப்பார் அவர். நமக்கெல்லாம் நம்பிக்கை அளிக்கும் விதமாகத்தான் பகவான் இந்த கருத்தை கோருகின்றார். இந்த ஸ்ட்ரகிள் போராட்டம் என்பது ஒத்திசைவும் ஒரு தன்னிறைவு அடைந்த நிலையாக மாறும் அப்படிங்கிறார். அந்த நிலையில அந்த ஒரு ஒட்டுமொத்த வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வும் இருக்கும், ஒட்டுமொத்த வாழ்வும் இருக்கும். ஒட்டுமொத்த வாழ்வு தனிப்பட்ட வாழ்வை தன்னுடைய அங்கமாக பாவிக்கும் அப்படிங்கிறார். ஒட்டுமொத்த வாழ்வு தனிப்பட்ட வாழ்விற்கு எதிராக செயல்படாது, தனிப்பட்ட வாழ்வை தன்னுடைய ஒரு அங்கமாக அது பாவிக்கும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு தனிமனித வாழ்வும் மற்ற அமைப்புகளை தன்னுடையதாகவே அது கருதும் அப்படிங்கிறார். அங்க டிஃபரன்ஸே இருக்காது அப்படிங்கிறார். நீ வேற நான் வேற அப்படிங்கிற டிவிஷன் இருக்காது அப்படிங்கிறார். இப்ப இருக்கிற நிலையில எப்படி இருக்கிறோம்? நாம் ஒன்றை அடைய வேண்டும், மற்றவர்களிடமிருந்து பெற வேண்டும், அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்ப அங்க இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒன்னாயிடுது. மனிதன் என்பவன் இயற்கையிலே பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நிலையை வந்து உறுதி செய்யக்கூடிய நிலையில தான் இருக்கின்றான். எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். இந்த செல்ஃப் அசர்ட்டிவா இருப்பது அப்படிங்கிறது, செல்ஃப் அசர்ட்டிவா இருக்கிறது, எனக்கு சுதந்திரம் வேண்டும், நான் தனிப்பட்ட மனிதன் என்று நினைக்கின்றோம். இது வந்து திஸ் இஸ் அன் இன்டர்மீடியரி ஸ்டேட் அப்படிங்கிறாரு. திஸ் இஸ் நாட் த ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறாரு. அந்த பரஸ்பரம் அன்பு, சகோதரத்துவம், ஒரு தோழமை, இதன் மூலமாக என்ன நடைபெறும் என்றால் ஒரு மனிதன் தன்னை பிறருக்கு வழங்கும் நிலையில் மாறுகின்றான். அப்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு சமநிலை ஏற்படுகின்றது. அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் அவனுக்கும் இடையில ஒரு சமநிலையில் ஏற்படுகின்றது. அந்த மியூச்சுவாலிட்டி, ஈக்குவாலிட்டி, சமத்துவம் இதெல்லாம் ஏற்படுகின்றது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் உயர் விதிகள் இல்லையா? இதெல்லாம் உயர் விதிகள். இந்த உயர் விதிகள்லாம்
எதன் மூலமாக நிறைவேற்றப்படும் என்றால் மனதை கடந்த ஒரு உயர் விதியினால் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படும். The resolution of these opposites is attempted by the higher principle of mind அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒத்திசைவு என்பது மனதை கடந்த ஒரு சக்தியினால் தான் இது சாத்தியப்படும். சூப்பர் மைண்ட்ல தான் சாத்தியப்படும் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம அடுத்த பாயிண்டையும் படிச்சிருங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு. படிக்கவா சார்? எஸ் மேடம், ஏன்னா அதோட ரிலேட்டட் பாயிண்ட். படிக்கிறேன் சார். The goal of life, divine life, can only be reached by mind passing beyond itself. The perfect solution to the problem of life cannot be reached by associations, interchange, and accommodations of love alone, or by mind alone, or by heart alone. This must come by a fourth status, that is supramental, of life. In that status, the eternal unity of many is realized and founded on the unity and freedom of the spirit. Thank you, sir. Thank you. ஒரு முக்கியமான பாயிண்ட். த ஐடியல் ஆஃப் ஹியூமன் யூனிட்டின்னு பகவான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல என்ன கூறுகின்றார் பகவான்? இப்போ மனித நாகரிகம் தோன்றிய காலகட்டத்தில் இருந்து வெவ்வேறு சமுதாய அமைப்புகள் தோன்றியுள்ளன. வெவ்வேறு சமுதாய அமைப்புகளின் மூலமாக மனிதனுடைய அந்த வாழ்வினுடைய நலம், அதற்காக வெவ்வேறு சமுதாய அமைப்புகள் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய ட்ரைபல் லைஃப்ல இருந்தான், அப்புறம் நாகரிகம் அடைந்த நிலை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாய வாழ்வு, அப்புறம் எகைன் அந்த ஒரு தலைவன் மற்றவர்களெல்லாம் அடிமை என்கின்ற நிலை, இப்படியெல்லாம் வந்தது. அப்புறமா எகைன் இந்த டெமோக்ரஸி, ஜனநாயகம் என்கின்ற அமைப்பு, சில நாடுகளில் கம்யூனிசம் என்கின்ற, சோசியலிசம் என்கின்ற அமைப்பு, இப்படியெல்லாம் வெவ்வேறு அமைப்புகள் தோன்றியுள்ளன. இந்த அமைப்புகள் எல்லாம் அதனுடைய நோக்கம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உயர்வான நோக்கம்தான். எல்லாமே எதை நோக்கி செயல்படுகின்றன என்றால் மனித குலத்தின் நலத்திற்காகத்தான் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்று பறைசாற்றுகின்றன. பகவான் என்ன கூறுகின்றார்? எந்த விதமான ஒரு புற கட்டமைப்பாலும் இதை சாதிக்க முடியாது என்று ரொம்ப தெளிவாக கூறியுள்ளார். கம்யூனிசத்தினுடைய வீழ்ச்சியை பகவான் 1932-33 அவர் இவ்வாறுதான் நடக்கும் என்று முன்கூட்டியே அறிவித்து விட்டார். கம்யூனிசம் தழைத்து நிற்காது என்று கூறியுள்ளார். அதுதான் நடைபெற்றது. இருக்காது, கம்யூனிசம் நீண்ட காலத்தில் நிலைக்காது அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாமே செயற்கையாக மனிதன் மீது திணிக்கப்பட்ட கட்டமைப்புகள் அப்படிங்கிறார். ரியல் ஐடியல் ஆஃப் ஹியூமன் யூனிட்டி எதன் மூலம் நடைபெறும் என்றால் ஒரே வழிதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ்ல தான் முடியும் அப்படிங்கிறார். வேற எந்த விதத்திலையும் முடியாது அப்படிங்கிறார். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். மைண்ட் மூலமாகவும் முடியாது, அன்பின் மூலமாக மாத்திரமே முடியாது, இல்லை இதயபூர்வமான அந்த வைட்டல் எக்ஸ்சேஞ்ச் அது மாத்திரமே முடியாது. ஃபோர்த் ஸ்டேட்டஸ் மைண்டை கடந்து மனிதன் போனாதான் அந்த அந்த யூனிட்டி பை ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ் அந்த நிலையில தான் சாத்தியம் அப்படிங்கிறார். அதுதான் எட்டர்னல் யூனிட்டி அப்படிங்கிறார் பகவான். அந்த எட்டர்னல் யூனிட்ல எப்படி இருக்கும்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் தி ஸ்பிரிட், ஆன்மனுடைய ஒரு விடுதலையும் இருக்கும், அங்க ஒரு ஒருமையும் காணப்படும் அப்படிங்கிறார். இதுதான் ஐடியல் ஆஃப் யூனிட்டியில பகவான் கோரியுள்ளார். ஏன்னா இதற்கு ஒரு நல்ல உயர் வளர்ச்சி அடைந்த நிலையில மனிதன் எப்படி செயல்படுகின்றான், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, அதாவது ஒரு 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 அசோசியேஷன், மியூச்சுவல் அசோசியேஷன், பரஸ்பர ஒற்றுமை,
இணைந்து செயல்படுதல், இதெல்லாம் பார்த்தோம். அதே சமயம் வந்து இந்த இதெல்லாமே வந்து இடைப்பட்ட காலம், இந்த இடைப்பட்ட நிலை தான் அப்படிங்கிறார் பகவான். இந்த அசோசியேஷன் அண்ட் லவ், ஃப்ரெட்டர்னிட்டி, காம்ரேட்ஷிப் இதெல்லாம் இப்போ இருக்குது, இப்போ டெவலப் ஆகிருக்குது. நேச்சுரலாக வந்து இந்த இந்த நிலையில வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழித்து தான் வாழ வேண்டும் என்கின்ற நிலையில் இல்லை. எட் பகவான் என்ன கோருகின்றார், இது வந்து ஃபைனல் சொல்யூஷன் கொடுக்காது அப்படிங்கிறார் பகவான். எது ஃபைனல் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னா, ஒன்லி பை த ஒன்னஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ் தான் வந்து ஒன்னஸை கொடுக்கும். தட் இஸ் பாசிபிள் ஒன்லி பை த சூப்பர் மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கான்சியஸ்னஸை ஒரு மனிதன் எட்டிய பின்பு தான் இது சாத்தியம் அப்படிங்கிறாரு. இதை நோக்கித்தான் இந்த அசென்ட் ஆஃப் லைஃப், வாழ்வினுடைய அந்த ஏறுமுகமான பயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறாரு. இது வந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் பல யுகங்கள் ஆகும். இதை துரிதப்படுத்துவதற்காகத்தான் பகவானும் ஸ்ரீ அன்னையும் இந்த பூமியில் அவதரித்து அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அதனுடைய அந்த விதி, அதிமானச உணர்வு நிலையை ஒரு விதியாக இந்த புவியில் செயல்பட அவர்கள் உதவி புரிந்தார்கள். இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால இப்ப யாருக்கெல்லாம் இதை நோக்கி ஆர்வம் முற்று இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வந்து அந்த அந்த ப்ரோக்ரஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். இத்துடன் இந்த சாப்டர் முடிவடைகின்றது. அடுத்த சாப்டர் வந்து ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது. அதனுடைய சுருக்கத்தை வந்து அடுத்த டியூஸ்டே நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பரிமாறிக்கொள்ளலாம். எஸ் சார். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக, ரொம்ப தெளிவா ஒரு நீரோடை போல லைஃபை பத்தி ரொம்ப அற்புதமாக விளக்கிட்டீங்க சார். அது இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு காலையில எந்திருந்தோன்னே அந்த கேலண்டர், மதரோட எட்டர்னல் கேலண்டருங்கிறதுல live only for the divine, work only for the divine, adore only the divine, the mother. இறைவனுக்காகவே நீ வாழ வேண்டும், இறைவனுக்காகவே நீ செயலாற்ற வேண்டும், இறைவனை மட்டுமே நீ போற்ற வேண்டும் அப்படின்னு சொன்ன கருத்து ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான டே சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.